திருச்சியை பூர்வீகமாக கொண்ட ஆதவ் அர்ஜுனா கடந்த 1982ஆம் ஆண்டு பிறந்தவர். ஆதவ் அர்ஜுனாவின் தாய் முன்னாள் IPS அதிகாரியான திலகவதியின் சகோதரி ஆவார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு 5 வயதாகும் போதே அவரது தாய் தற்கொலை செய்து கொண்டார். அப்போது அவர்களின் குடும்பத்திற்கு பெரிய வருமானம் இல்லாமல் இருந்ததாகவும் இதனால் குடும்ப வன்முறையை எதிர்கொண்ட தனது தாய் தற்கொலை செய்து கொண்டதாக ஆதவ் அர்ஜுனா ஒரு நிகழ்ச்சியில் நினைவு கூர்ந்தார். தாய் உயிரிழந்து விட்டதால் உறவினர் ஒருவரின் பாதுகாப்பிலேயே ஆதவ் அர்ஜுனா வளர்க்கப்பட்டுள்ளார். கோவையை சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்டினின் மகள் டெய்சி என்பவரை ஆதவ் அர்ஜுனா காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகும் கூடைப்பந்தில் ஆர்வமாக இருந்தார். இதனால் தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவராகவும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் இருந்துள்ளார். இப்போது கூட இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராக ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார். விளையாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியலிலும் அவர் தொடர்ந்து கவனம் செலுத்தி வந்தார். கடந்த 2011 முதல் 2016 காலகட்டத்தில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அப்போது நமக்கு நாமே என்ற பயணத்தை ஸ்டாலின் மேற்கொண்டார். அந்த பயண திட்டத்தை செயல்படுத்தியவர்களில் ஒருவராக ஆதவ் அர்ஜுனா இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு தேர்தல் வியூக வல்லுநர்களான பிரசாந்த் கிஷோர் மற்றும் சுனில் ஆகியோருடன் இணைந்து பயணித்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் திமுகவுக்காக அவர் பணியாற்றியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதிலிருந்து விலகிய இவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். விசிகவுக்காக பணியாற்ற தொடங்கினார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் விசிக சார்பில் திருச்சியில் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் நடந்த மாநாட்டையும் ஒருங்கிணைத்தார். அந்த மாநாட்டில்தான் திருமாவளவன் முன்னிலையில் ஆதவ் அர்ஜுனா விசிகவில் இணைந்தார். அதன் பிறகு வெறும் 21 நாட்களில் அவருக்கு விசிக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. லோக்சபா தேர்தலிலும் கூட அவர் விசிக சார்பில் போட்டியிட இருந்தார். இதற்காக விசிக ஒரு பொது தொகுதியை கேட்டதாக சொல்லப்பட்டது. இருப்பினும் பொது தொகுதி கிடைக்காததால் அந்த தேர்தலில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடவில்லை. அதே நேரம் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு அவர் திமுகவை விமர்சித்து பேசத் தொடங்கினார். குறிப்பாக விசிக கூட்டணி இல்லாமல் வட தமிழகத்தில் திமுகவால் வெல்ல முடியாது என்றது பெரும் சர்ச்சையானது. சினிமாவிலிருந்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலுக்கு வந்தவர்கள் துணை முதல்வராகும் போது 40 ஆண்டு அரசியல் அனுபவம் கொண்டு திருமாவளவன் ஏன் துணை முதல்வராக கூடாது என்று இவர் பேசியது பெரும் விவாதத்தை கிளப்பியது. அதைத் தொடர்ந்து நடந்ததுதான் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. அதில் 2026 மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம், பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் முதல்வராக கூடாது என்றெல்லாம் பேசினார். அது தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் கட்சியிலிருந்து 6 மாதங்கள் அவரை சஸ்பெண்ட் செய்வதாக திருமாவளவன் அறிவித்தார். இந்த சூழலில்தான் விசிகவிலிருந்து முழுமையாக விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். அதே நேரம் அவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திலும் இணையலாம் என்று சொல்லப்படுகிறது.